அனைத்து மீனவர்கள் சங்கம் மற்றும் ஹாப்பி ஹோம் இணைந்து நடத்தும் உலக மீனவர் தின விழா பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். நவம்பர் 21 உலக மீனவர் தினத்தை கொண்டாடும் விதமாக அனைத்து மீனவர்கள் சங்கம் மற்றும் ஹாப்பி ஹோம் இணைந்து சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள கரீபியன் உணவகம் அருகில் அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் உலக மீனவர்கள் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஹாப்பி ஹோம்ஸ் நிறுவன தலைவரும் கஸ்தூரிபாய் சமூக சேவை சங்கத்தின் தலைவருமான REVA அருண்பால் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணமாள் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி பயிலும் மீனவ மாணவர் மாணவிகள் சுமார் 30 குழந்தைகளுக்கு கல்வி கட்டணமாக தலா ரூபாய் 5000 என 1,50,000 ரூபாயை கல்வி ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. மேலும் வாழ்வாதாரம் இழந்த சுமார் 100 மீனவ குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, மஞ்சள் தூள், ஸ்வீட் பாக்ஸ், அப்பளம், சர்க்கரை, கோல்டு வின்னர் ஆயில் பாக்கெட் உள்ளிட்ட ஒரு மாதத்திற்கு தேவையான 20 வகையான மளிகை பொருட்களை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குநர் B. சுரேஷ், தலைவர் K. கஜேந்திரன், தலைமை நிர்வாக அதிகாரி மகிமை தாஸ், டாக்டர் R. பாஸ்கர், உதவி பொது மேலாளர் D. மோகன்ராஜ், விசைப்படகு சங்க தலைவர்கள் A. தேசப்பன், C. மாயாண்டி மற்றும் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் J. தணிகைமலை, மாநில துணை செயலாளர் K. ரமேஷ், மாநில இணை செயலாளர் R. சீதா, வடசென்னை மாவட்ட தலைவர் S. பெரியசாமி, தென்சென்னை மாவட்ட செயலாளர் K. கேனித்ராஜ், மாநில இளைஞரணி துணை செயலாளர் பைப்பர் R. சேகர், மாநில இளைஞரணி செயலாளர் G. அமரன், மாநில இளைஞரணி தலைவர் G. K. ரமேஷ், மாநில வர்த்தக அணி தலைவர் G. மகேஷ் குணசேகரன், மாநில இளைஞரணி இணை செயலாளர் V. சதீஷ்குமார், ராயபுரம் பகுதி செயலாளர் R. ரூபின் ராஜேஷ்குமார், வடசென்னை மாவட்ட பொருளாளர் A. அன்பு, வடசென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் C. சண்முகம், மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர்கள் J. தேன்மொழி, A. தெய்வானை, ராயபுரம் மகளிரணி பகுதி செயலாளர் J. மலர்விழி, RK நகர் பகுதி துணை செயலாளர் G. மணி, திருவள்ளூர் மாவட்ட தலைவர் M. பரசுராமன், திருவள்ளூர் மாவட்ட தலைவி P. சூரியகலா மற்றும் அமைப்பின் செயல் வீரர்கள் கட்டுமரம் N. ரமேஷ், லோகேஷ், H. வினோத், பெரியவர் வாசு, R. ராஜ்கமல், அருண், வினோத், பைப்பர் G. முருகன், R. மெஜலா, R. ஸ்வேதா, கவிதா, ஜெயா மற்றும் மாநில மாவட்ட பகுதி வட்ட கிளை நிர்வாகிகள் மற்றும் மீனவ பஞ்சாயத்து தலைவர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவர் அணியின் துணை தலைவருமான மாண்புமிகு K. P. சங்கர் அவர்களின் பரிந்துரையை ஏற்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு P. K. சேகர்பாபு அவர்களின் பெரும் முயற்சியால் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஒரு மீனவரும், சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் என மொத்தம் 7 மீனவர்களும், குஜராத் மாநிலம் போர்பந்தல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க சென்றார்கள் என்ற குற்றத்திற்காக பாகிஸ்தான் சிறையில் இருப்பவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் S. ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதிய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். மீனவர்களை ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். மீனவர்கள் அதிகம் வாழும் தொகுதி மறு சீரமைப்பு செய்ய வேண்டும். சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட மீனவர்களுக்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இலங்கை கடற்படையின் மனிதாபிமானமற்ற தொடர் தாக்குதலை மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்ப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். மீனவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளுக்குள்ளும் மீனவர் அணியை தவிர வேறு பதவிகள் வழங்காமல் இருப்பதையும், மாநிலத்தில் மீனவர்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போன்று மாவட்ட செயலாளர்கள் பதவி வழங்காமல் இருப்பதையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மீன்வள பூங்காவாக அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் இலவச பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்களான இன்சூரன்ஸ் கம்பெனிகள் லாப நோக்கத்திற்காக நடத்துவதை போன்று தன் இஷ்டத்திற்கு விசை படகுகளுக்கு பிரீமியத்தை 2 மடங்காக உயர்த்தி இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் தாது மணல் பிரித்தெடுத்து மக்களை புற்றுநோயாளியாக்கி நடைப்பிணமாக நடமாட விடுவதை கண்டிக்கின்றோம். நச்சு ஆலைகளை நிரந்தரமாக மூட வேண்டும். மீனவர்களின் தொழில் ரீதியான இடங்களை அழிப்பதை கண்டிக்கின்றோம்.
61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலத்தில் விசை படகுகளை பராமரிக்க விசைப்படகு உரிமையாளர்களுக்கு பராமரிப்பு பணிக்காக தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். கூட்டுறவு சங்கத்தில் ஆண்கள் பெண்களை புதிய உறுப்பினராக இணைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்களுக்கு வழங்கும் டீசலில் மத்திய மாநில அரசுகள் சேர்த்துள்ள சாலை வரி, பசுமை வரி, கலால் வரி மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட அனைத்து வரிகளில் இருந்தும் விலக்களிக்க வேண்டும். மீன்கள் இனவிருத்திக்காக ஆண்டுதோறும் கிழக்கு கடற்கரையில் மீன்பிடி தடை தற்போது ஏப்ரல் 15 துவங்கி ஜூன் 14ஆம் தேதி முடிவடைவதை மாற்றி அமைத்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்திற்கு மாற்ற மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடலை குப்பை தொட்டியாக மாற்றக்கூடிய அணுமின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள், பெட்ரோல், கெமிக்கல் நிலையங்களை நிரந்தரமாக கடற்கரையை விட்டு அகற்ற வேண்டும். கடலில் காற்றாலை அமைத்து மின்சாரம் தயாரிக்கின்றோம் என்ற போர்வையில் மீனவர்களை மீன் பிடிக்க தடை செய்யும் பகுதியாக மாற்ற நினைக்கும் மத்திய மாநில அரசுகளின் செயலை கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களை இணைக்கும் வகையில் மினி பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்களின் தொழில் ரீதியான பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கோரிக்கைகளை தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மத்திய மாநில அரசுகளை கேட்டுக் கொள்கிறோம் என்று இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.